மார்னிங் எழுந்தோடனே கிச்சனுக்கு என்ட்ரி ஆயிட்டேங்க. ஃபர்ஸ்ட் என்ன லஞ்ச் செய்யறதுன்னு ஒரு யோசனையே இல்லை. சரி ஃபர்ஸ்ட் புளிய ஊற வச்சுட்டு முட்டையை வேக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையெல்லாம் வேக வச்சிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த ஏனே தெரியாது, எல்லா குழம்புமே ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சிருவேன். ஆனா இந்த மீன் குழம்பு கார குழம்பு மட்டும் எனக்கு சுத்தமாவே வராது. ஒண்ணு தண்ணியா செஞ்சிருவேன், இல்லைன்னா கட்டியா செஞ்சிருவேன். இன்னைக்குனாச்சும் அது கரெக்டான கன்சிஸ்டன்சில செய்யணும்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னா கரெக்டா பார்த்து பார்த்து செஞ்சேன். ஆனா எங்க அம்மா வந்து எப்படி செய்வாங்கன்னா எல்லாமே வதக்கியே குழம்பு வச்சிருவாங்க. எங்க மாமியார் எப்படி பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அரைச்சி மொத்தமா அப்படியே வந்து அதுல ஊத்திடுவாங்க. சரி அவங்க செய்யற மாதிரி தான் நான் எல்லாத்தையும் அரைச்சி மொத்தமா அதுல ஊத்தி செஞ்சேன். இது ஓரளவுக்கு சாப்பிடாம என்னாச்சும் வரணும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு அப்புறம் முட்டையெல்லாம் வேக போட்டது எல்லாமே வெந்துச்சுங்களா, அது எல்லாமே எடுத்து உரிச்சிட்டேங்க. அப்புறம் அரிசி வடிகட்டும் போது, சாப்பாடு வடிகட்டும் போது அது ஃபுல்லா தண்ணி கீழே ஊத்திக்கிச்சு. சரி அதையும் கையோட கிளீன் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி தொடச்சி வச்சிட்டாங்க. எங்க ஹஸ்பண்ட் முட்டை தனியா குத்தா பிடிக்காது, அந்த குழம்புல போட்டாலும் ஊற வச்சு சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். சரி அவருக்கு